ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம ராணி சித்தார்த்தை தான் காமிக்கிறாங்க. சித்தார்த் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ராணி ரூமில் நம்ம பொம்மி ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்ருக்காங்க. அக்கா, இப்போ தான் மனசுக்கு நிறைவாக இருக்குக்கா. ஆமாம், நீ எங்கக்கா இருக்க? இன்னும் நீ என்ன பார்க்கவே வரையிலையே, எங்கக்கா இருக்க, வாக்கா அப்படின்னு சொன்னதும் உடனே காத்தெல்லாம் பலமா அடிக்குது, பொருள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் விழுது. ராணி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அக்கா, என்ன ஆச்சுக்கா? நான் என்ன பண்ணேன்? ஏன் இப்படி என்ன பயம் விழுத்தாடுறேன்? எங்கக்கா இருக்க அப்படின்னு போது ரொம்ப கோபமா நம்ம பொம்மி ராணி முன்னாடி நிக்கிறாங்க. இதை பார்த்து ராணி செம அதிர்ச்சி ஆகிறாங்க. அக்கா, என்ன ஆச்சுக்கா? ஏக்கா ஒரு மாறி இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு போது உடனே நம்ம பொம்மி நான் பல கோபங்களோட வந்தேன். அந்த கோபம் தான் இது ராணி. இப்போ உன் முகத்தை பார்த்ததும் அந்த கோபம்லாம் தணிஞ்சிருச்சு அப்படின்னதும் அதான் பார்த்தேன். நீ ஆச்சும் என் மேலே கோபப்படுறதாச்சு அப்படின்னு சொல்லி ராணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், சொல்லு ராணி, என்ன வர சொன்ன? உன்னை இப்படி பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுக்கா? இப்போதான் மனசுக்கு நிறைவா இருக்குக்கா. இப்பவே உன்னை கட்டி பிடிக்கணும்னு ஆசையா இருக்குக்கா. உன்னை கட்டி பிடிக்கட்டுமா அப்படின்னதும், இங்க பாரு ராணி, நாங்க ஒன்றும் சாதாரண மனுஷன் கிடையாது, நாங்களாம் ஜீவாத்மா. அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அதனால நீ போய் கபோர்ட்ல இருக்கிற குங்கும கலர் புடவை எடுத்துட்டு வா அப்படின்னதும், எதுக்குக்கா? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? நான் தான் சொல்றேன்ல ராணி, நீ எடுத்துட்டு வா, அதுக்கப்புறமா சொல்றேன் அப்படின்னதும் உடனே ராணியும் சரின்னு சொல்லிட்டு அந்த குங்கும கலர் புடவை எடுத்துட்டு வராங்க. அப்படின்னு பார்த்து வெளியில போன நம்ம சித்தார்த் வந்துடுறாங்க. ராணி, நில்லு ராணி, எதுக்காக இந்த புடவை எடுத்துட்டு வந்த அப்படின்னும் போதும் இந்த பக்கம் நம்ம ராணி அதுவாயா? அது ஒன்றும் இல்லை, இந்த புடவை இருக்குல்ல, அதை நான் பொம்மி அக்காவுக்கு வர அமாவாசைக்கு வச்சு பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஓஹோ, அப்படியான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னையா ஒரு மார்க்கமாக சந்தேகத்திலே கேட்டுட்ருக்கேன். ஆமாம், ஏன் அப்படி கேட்குற? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம சித்தார்த் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராணி அப்படின்னு புடவையை பார்த்துட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகிறாங்க. அன்னைக்கு காலையில் சித்தார்த் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து பொம்மி கிரீன் டீ கொண்டு வராங்க. வேம்பு சார், எழுந்துறீங்க அப்படின்னதும் நம்ம சித்தார்த் என்னன்னு சொன்னால் நம்ம பொம்மையை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. வேம்பு சார், உங்களை தான் கூப்பிடுறேன். வேம்பு சார், என்ன நீங்கள் பாட்டுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு போதும், இங்கே பாரு, நீ அவ்வளோ அழகாக இருக்க பொம்மி. எல்லாரும் லிப்ஸ்டிக் ஐலைனர்லாம் போட்டு மேக்கப்போடு இருப்பாங்க. ஆனால் நீ மேக்கப் இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அதான் அந்த அழகை ரசிக்கிற அப்படின்னதும் பொம்மி வெக்கப்படுறாங்க. பார்த்தியா, இந்த வெக்கத்தில் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. போதும் வேம்பு சார், ஆமாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னதும், இன்னைக்கா? சண்டே அப்படின்னு சித்தார்த் சொல்கிறாங்க. இல்லை வேம்பு சார், நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு போதும், இன்னைக்கு 7ஆம் தேதி. இல்லை வேம்பு சார், அப்படின்னா 8ஆன்னு கேட்டதும், அப்போ உங்கள் வேம்பு சார், நீங்கள் கடும் மோசம், என்ன நாள் மறந்துட்டீங்களா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அதை கூட சித்தார்த் ரசிச்சிட்டு இருக்காங்க. வேம்பு சார், நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு என்னையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என் பொண்டாட்டியை ரசிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன வேம்பு சார், போங்க, நீங்கள் என்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க, கடைசியில் பார்த்தீங்களா எல்லாத்தையும் மறந்துட்டீங்க, போங்க வேம்பு சார் அப்படின்னதும், சரி நான் இப்போ என்ன விஷயம்னு சொல்லணும், அவ்வளோதானே, சரி நீ கண்ணை மூடு, நான் வரேன் அப்படின்னதும் நம்ம பொம்மி கண்ணை முடிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து அந்த குங்கும கலர் புடவை எடுத்துட்டு வராங்க. சித்தார்த், இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள், இந்தா நான் உனக்காக ஆசையாக வாங்கி வச்சேன் அப்படின்னதும், பார்த்தீங்களா அப்போ ஏன் மிஸ்ஸர் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னதும், இங்கே பாரு சும்மா தான் பொம்மி, இங்கே பாரு, இதெல்லாம் நான் மறைப்பேனா? லைஃப்லையே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா அது நீ என் லைஃப்பில் வந்தது தான் அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சு ரொமான்ஸ் பண்ணுறாங்க. இதை கேட்ட நம்ம ராணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்துட்ருக்கிற பொம்மையும் அழுதுட்ருக்காங்க. ஆனால் சித்தார்த் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இங்கே பாரியா, நீ சொன்னதை கேட்டதும் எனக்கே கண் கலங்கிருச்சு, கவலைப்படாத, பொம்மையக்கா நம்ம கூட தான் இருக்கா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சித்தார்த் ஒரு ஃபோன் கால் வந்தது. சரி நான் வெளியில் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்போது ராணி பார்க்குறாங்க, பொம்மையை காணோம். அப்படின்னு பார்த்து நம்ம
பொம்மி வந்து திடீர்னு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ராணி வந்து பாத்தியாக்கா தாடிக்காரன் உண்மையிலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கானே, இங்கே பாரு இப்போ நீ தான் என் வேம்பு சேருக்கு பொண்டாட்டி, அதனால நீ தான் நான் வரணும் அப்படின்னது எப்படிக்கா, நீ தான் நான் தாக்கா, உன்ன மாதிரி யாருமே வர முடியாது அப்படின்னு ராணி வந்து பேசிட்டு இருக்காங்க. முடியும் ராணி அப்படின்னு நம்ம பொம்மி வந்து சொல்றாங்க. இந்நேரம் வேம்பு சார் வந்துடுவாரு, அதனால இன்னொரு நாள் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுறேன் அப்படின்னுட்டு நம்ம பொம்மி மறைச்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாவித்திரிக்கேன் கமண்டல்னு பார்க்குறதுக்கு அவங்களோட இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்கே பாரு கமண்டலாம், நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னதோ சரி இருங்க, நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், அப்போ தான் உங்களை காப்பாற்றலாமா இல்லையான்னு முடிவு தெரியும் அப்படின்னு அவங்களோட மாய சக்தி மூலம் ஒரு கருவண்டை வர வைக்கிறாங்க. இங்கே பாரு கருவண்டே, இப்போ வந்திருக்கிற பொம்மையை வந்து இல்லாமல் பண்ணலாமா, அவங்க பிடியிலிருந்து எப்படி இந்த சாவித்திரி குடும்பத்தை நான் காப்பாற்றுறது அப்படின்னதோ உடனே அந்த கருவண்டு, இங்கே பாரு கமண்டலா, இப்போ வந்திருக்கிற பொம்மை சாதாரண பொம்மை கிடையாது, பலத்த சக்தியோட வந்திருக்கா, அவளை எந்த சக்தியாலையும் எதுவுமே பண்ண முடியாது, அவளோட சக்தி வந்து ரொம்பவே வீரியம் வாய்ந்தது, அதனால இவங்க எல்லாரும் இல்லாம போறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு வண்டு வந்து மறைச்சது 4 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ நினைச்சேன் அந்த பொம்மி நம்ம கதையை முடிக்காம விட மாட்டான்னு, இப்ப என்ன பண்றது, இங்க பாருங்க கமண்டலா, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மூலையில ஒரு யோசனை இருக்கும், கண்டிப்பா ஒரு வழி இருக்கும், நல்லா சந்து பொந்து தோண்டி நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு ரகுராம் சொன்னதும் இந்த பக்கம் அந்த இடத்துல கமண்டலன் வந்து மறுபடியும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஒரு வழி இருக்கு இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சக்தி மூலமா ஒரு ஏடு ஒன்று வரவழைக்கிறாங்க. அப்போ அந்த ஏட்டை வந்து படிச்சு பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, அந்த பொம்மையோட பிடியிலிருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொன்னதும் சாவித்திரிக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி அது என்ன வழி சொல்லு கமண்டலா அப்படின்னு ரொம்ப அவலா இருக்காங்க. இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் முடிச்சிருது. அடப்பாவீங்களா, மறுபடியும் இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களேங்கிற மாதிரி தான் இருக்கு. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போதான் இதுக்கு ஒரு முடிவு வரப்போகுதுன்னு.